Peacemakers of Christo. உன் நம்பிக்கை உழைப்பு இவையெல்லாம் பலன் தந்ததா இல்லை வீணானதா? கொடிய குத்தகைக்காரர் உவமை. மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 33வது வசனத்துல ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடு பயணம் மேற்கொண்டார். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவரிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்டத்து தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று கூறினார்கள். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, போற்றுகிறோம் சுவாமி, புகழ்கிறோம் ஆண்டவரே. அந்நாளிலே அப்பா நீர் உன்னத மனிதராக வாழ்ந்தீர் ஆண்டவரே. இயேசுவே, உம்மிலே பரிசுத்தம் இருந்தது ஐயா. நீர் அப்ராணியை போல வாழ்ந்தீர் ஆண்டவரே. நீர் குழந்தையை போல வாழ்ந்தீர் ஐயா. ஆண்டவரே, நீ ஒரு சின்ன ஒரு சிசுவை போல வாழ்ந்தீரே சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. யதார்த்தமாக வாழ்ந்தீர் ஐயா, எல்லாத்தையும் நம்பினீர் ஐயா. ஐயோ, இந்த பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்களே, இவர்கள் ஏழையாக இருக்கிறார்களே, ஐயோ இவர்களுக்கு பசிக்குதே, ஐயோ நோயாளியாக இருக்கிறார்களே, ஐயோ குருடர்களாக இருக்கிறார்களே, ஐயோ இவர்கள் வழி இல்லாமல் இருக்கிறார்களே, ஆயர் இல்லாமல் இருக்கிறார்களே, தொழில் இல்லாமல் இருக்கிறார்களே, ஐயோ ரத்த போக்கினாலே அவதிப்பட்டு இருக்கிறார்களே, குஷ்ட நோயினால் வாடுகிறார்களே என்று நீர் ஒவ்வொருவர் மீதும் பரிவு கொண்டீர் ஐயா, இரக்கம் கொண்டீர் சுவாமி. ஓடி ஓடி இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. அப்பா, இரவெல்லாம் ஜெபித்து விட்டு ஆண்டவரே அதிகாலையில எழுந்து உன் பிள்ளைகளை சந்திக்க ஓடி சென்றீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி சுவாமி. ஏசப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, என் வாழ்க்கையில நானும் அப்ராணியை போல வாழ்ந்துட்டேன் சுவாமி. அப்பா, என்னிடம் வஞ்சகம் இல்லை, பொறாமை இல்லை ஆண்டவரே. எல்லாத்தையும் நம்பினேன், எல்லாரும் நல்லவங்க நினைச்சேன். என்னிடம் பேசுபவர்கள் எனக்கு உதவுபவர்கள், என் நண்பர்கள், என்னுடைய உயிர், என்னுடைய எதிர்காலம் என்று நினைத்து வாழ்ந்துட்டேன் ஐயா. எல்லாத்தையும் முழுசா நம்பிட்டேன் ஆண்டவரே. ஆனால் சுவாமி ஆண்டவரே, அந்த குத்தகைக்காரர் தன்னுடைய சேவர்கள் அனைவரையும் நம்பியதை போல நானும் எல்லாத்தையும் நம்பினேன் ஐயா. என்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் சொன்னேன். என் சொத்துக்களை பற்றி, என் நகைகளை பற்றி, என் பணத்தை பற்றி, என் படிப்பை பற்றி, என்னுடைய உறவை பற்றி, தகாத உறவை பற்றி, அப்பா என் வருமானத்தை பற்றி, என் தொழிலை பற்றி, என்னுடைய பேக்ரவுண்டை பற்றி கூறினேன் சுவாமி. கடைசியாக இதோ வீதியில நிக்கிற ஆண்டவரே, அப்பா பரதேசியா நிக்கிறேன் ஆண்டவரே, அனாதையா நிக்கிறேன் ஆண்டவரே, அவமானப்பட்டு நிக்கிறேன் ஆண்டவரே, எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, என் கணவனால் கைவிடப்பட்டவளாக, என் மனைவியால் கைவிடப்பட்டவனாக நிக்கிற ஐயா, என் பெற்றோர்களால் கைவிடப்பட்டவளாக நிக்கிற ஐயா. இயேசுவே, தெய்வமே, ஐயோ இன்னைக்குதான்ப்பா எனக்கு புரியுது. என்னோடு பழகியவர்கள், என் நண்பர்கள், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைங்க, அப்பா என் அண்ணன் தம்பி, என் அக்கா தங்கை, ஆண்டவரே என்னுடைய தெரிந்த நண்பர்கள் ஆண்டவரே, தெரியாத பிள்ளைகள் ஆண்டவரே, எல்லாமே நயவஞ்சகத்தோடு என்கிட்ட பழகிருக்கிறாங்க, சுயநலத்தோடு பழகிருக்கிறாங்க, வஞ்சக புத்தியோடு பழகிருக்கிறாங்க, ஏமாற்று குணத்தோடு பழகிருக்காங்க, என்னை பயன்படுத்த பழகிருக்காங்க, என்னை யூஸ் பண்றதுக்கு பழகிருக்கிறாங்க, என்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு போக பழகிருக்கிறாங்க. ஆண்டவரே, தெய்வமே, இப்படி வாழ்வார்கள் என்று, இப்படி இருப்பார்கள் என்று ஒரு நாளும் நான் சிந்திக்கவில்லை ஆண்டவரே. ஒரு நாளும் நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை ஆண்டவரே. இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன் ஐயா. ஐயா, என் நகையை இழந்துட்டு நிக்கிறேன் ஐயா, என் பணத்தை இழந்துட்டு நிக்கிறேன் ஐயா, என் வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கிறேன் ஐயா, என் கற்பை இழந்துட்டு நிக்கிறேன் ஐயா. இயேசுவே, என் கன்னியத்துவத்தை இழந்துட்டு நிக்கிறேன், என் குடும்பத்தை இழந்துட்டு நிக்கிறேன், என் மகன் மகளை இழந்துட்டு
நிக்கிறேன் சாமி. ஏசப்பா பயங்கர கடனில் இருக்கிறேன் ஐயா, என்ன செய்ய போகிறேனே தெரியலையே சாமி. அப்பா ஒருவேளை சோத்துக்கு கூட என்று கஷ்டப்படுகிறவனாக மாறி போய்விட்ட ஐயா, அவமானப்பட்டு நிக்கிறேன் ஐயா, எனக்கு உதவுவார் யாரும் இல்லை சாமி. ஏசப்பா என் நகையை எடுத்துக்கொண்டார்கள், என் பணத்தை எடுத்துக்கொண்டார்கள், என் சொத்தை எடுத்துக்கொண்டார்கள், என் கணவனை எடுத்துக்கொண்டார்கள், என் மனைவியை எடுத்துக்கொண்டார்கள், என் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டார்கள் ஐயா. இயேசுவே என் வீட்டை எடுத்துக்கிட்டாங்க ஐயா, என் வேலையை எடுத்துக்கிட்டாங்க ஐயா, என் வருமானத்தை எடுத்துட்டாங்க ஐயா. ஏசப்பா நான் பிச்சைக்காரனா நிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவுவார் யாரும் இல்லை சுவாமி. கோர்ட்டு கேஸுக்கு போனேன் ஐயா, நீதி கிடைக்கல ஐயா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் ஐயா, நீதி கிடைக்கல சாமி. பெரியவங்கள்ட்ட போனேன் ஐயா, நீதி கிடைக்கல ஆண்டவரே. எனக்கு யுத்தம் செய்வார் யார் சுவாமி? நான் இழந்ததை பெற்றெடுப்பார் யார் ஆண்டவரே? இயேசுவே நீதானே ஐயா என்னை பெற்றெடுத்தீர் சுவாமி. ஏசப்பா நான் ஓ புள்ள ஆண்டவரே, உன் கர்ப்பப்பையில் உன் கைகளால் ஆண்டவரே உருவாக்கப்பட்ட மனுஷன் நான் ஆண்டவரே. இயேசுவே என் மீது கருணை கொள்ளுங்க ஐயா. இயேசுவே என்னை காப்பாத்துங்க ஐயா, என் குடும்பத்தை எனக்கு கொடுங்க ஐயா, நான் இழந்ததை எனக்கு கொடுங்க ஐயா. யுத்தம் செய்யுங்க ஆண்டவரே. எதிரி எதிர்த்து நிக்கிறான் ஐயா, அருவாளோட நிக்கிறான் ஐயா, கட்டானோட நிக்கிறான் ஐயா, கெட்ட வார்த்தையோடு நிக்கிறான் ஐயா. ஏசப்பா பலனோடு நிக்கிறான் ஐயா. நானும் கூனி குறுகி போய்விட்டேன் ஆண்டவரே. ஏசப்பா என் தெய்வமே, நான் கூனி குறுகி போய் அடி வாங்கிக்கிட்டு நிக்கிறேன் ஆண்டவரே, அவமானப்பட்டு நிக்கிறேன் ஐயா. இயேசுவே எவ்வளவு காசு செலவு செஞ்ச ஐயா, ஒரு நீதி நியாயம் கிடைக்கல. உண்மை பேசுறவன் ஒருத்தன் கூட இல்ல சுவாமி. என் மீது கருணை கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசப்பா என் மீது கருணை கொள்ளுங்க ஆண்டவரே. எனக்கு நீதி யாரிடம் இருந்தப்பா வரும்? என் ராஜாவிடம் இருந்து வரும் ஆண்டவரே, என்னை படைத்தவரிடம் இருந்து வரும் சுவாமி. அப்பா ஆண்டவரே, அன்று குத்தகைக்காரர் கொடியவராக மாறினார் ஐயா, நீரும் குத்தகைக்காரர் சாமி கொடியவராக மாறும் ஐயா. என் எதிரிகளை அழித்து போடுங்க ஆண்டவரே. அப்பா அவனுடைய நய வஞ்சக புத்தியை கொன்று போடுங்க ஆண்டவரே. அவனை ஆண்டவரே நீர் தண்டியும் ஐயா. ஆண்டவரே அவனுடைய குடும்பத்தையும் வம்சத்தையும் நீர் தண்டிப்பீர் ஐயா. இயேசுவே தெய்வமே, அன்று இஸ்ராயேல் மக்களை ஆண்டவரே அப்பா காப்பாற்றுவதற்காக யெகோவாவே யுத்தம் செய்க. மேகத்தின் நிமித்தம் அக்னியின் நிமித்தம் யுத்தம் செய்ததை போல அப்பா என் எதிரிக்கு எதிராக நீர் ஆண்டவரே யுத்தம் செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவனை எதிர்த்து போராடுகிற தேவன் நீர்தான் ஐயா. ஆண்டவரே தெய்வீக கர்த்தாவே, உம்முடைய வாளை எடும் ஆண்டவரே, உம் நீதியின் வாள் ஆண்டவரே, உண்மையின் வாள் ஆண்டவரே, உயிரை எடுக்கும் வாளை நீர் எடுத்து தீர்ப்பு நாளிலே ஆண்டவரே தீர்ப்பிட வருகிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து அருமையான பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை ஆண்டவரை காப்பாற்றி கொடுக்கிற தேவன் ஒரே தேவன் நீர்தான் என்று விசுவாசித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி 3 திருப்பலி 5
திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றிற்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறையிறக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும், ஜெபமாலையிலும், அன்றாட நவநாளிலும், குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு, மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, ஃபேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு, அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டுக்கு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்கப்பா, அது செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல. கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ, டிஷர்ட்டோ, இல்ல ஷர்ட்டோ, ஸ்கர்ட்டோ, இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம், உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜெப புத்தகம் இது. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜெபங்க, சாத்தானை விரட்டுற ஜெபம். இந்த ஜெபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.